இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிப்பியில் ஒரு ஹெல்த்தியான சுண்டல் கொள்ளு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொள்ளையும் நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. காலையில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஹாட் பேக்கில் ஊற வச்சு 8 மணி நேரம் கழித்து குக்கரில் ஒரு 3 சவுண்டு விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. அதை நீங்கள் தனியாக உப்பு போட்டு மிளகு போட்டு குடிச்சிக்கலாம். சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும். நிறையா தண்ணி இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். ஏன்னா தாளிப்பு மட்டும்தான் சுண்டலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதோடைய ஒரு 4-5 சிகப்பு மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதோடையே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லா சுண்டல் வெரைட்டிஸுக்குமே பெருங்காயம் கண்டிப்பாக தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் டைஜஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கொள்ளை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வைக்கும்போது நான் உப்பு போடலை, அதனால் இப்போ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோடையே நல்லா ஒரு 1/4 கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலே அலங்காரத்துக்கு நம்ம கொத்தமல்லி போட்டால் நம்மளோட சூடான சுவையான கொள்ளு சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு கொஞ்சம் வித்தியாசமான அதே சமயத்தில் ஹெல்த்தியான சுண்டலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. ஹாப்பி நவராத்திரி.